குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டார்க் அண்டு ஆங்குலர் மொமெண்டம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இப்போ ஒரு பாடியில் என்ன ஆகுதுன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. சரிங்களா? ஒரு பாடியில் என்ன ஆகுதுன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. சரிங்களா? அப்படி அந்த நெட் ஃபோர்ஸ் வந்து அந்த பாடியில் ஆக்ட் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த லீனியர் மொமெண்டம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். லீனியர் மொமெண்டம் என்ன ஆகுது? ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ எந்த டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் நம்ம எந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணுமோ அந்த டைரக்ஷனில் லீனியர் மோஷன் ஆனது என்ன ஆகும்? உருவாகும். சரிங்களா? அப்போ இஃப் த பாடி ஃபிக்ஸ்ட் எ பாயிண்ட் அப்படின்னா அந்த பாடி என்ன பண்ண நம்ம ஒரு பாயிண்ட் ஆர் அண்ட் ஆக்சில் என்ன பண்ண நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறோம். சரிங்களா? அப்போ ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் அந்த பாடியை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரொட்டேட் பண்ணும். அந்த பாடி என்ன பண்ணும்? ரொட்டேட் பண்ணும். சரிங்களா? அப்போ அந்த ரொட்டேட் பாடி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the depending on the point application of the force on the body. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு பாடியை ஒரு பாயிண்ட் ஆர் ஒரு ஆக்சிஸ் பாயிண்டில் என்ன பண்ண நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த பாடியில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ண அப்படின்னா அந்த பாடி என்ன பண்ண அப்படின்னா ரொட்டேட் ஆகும். சரிங்களா? அப்போ ரொட்டேட் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த பாடி வந்து டிபெண்டிங் ஆன் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆன் த பாடி. சரிங்களா? அப்போ அந்த பாடி என்னன்னா அந்த பாடியில் ஆக்டிவோட ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும் ரொட்டேஷன். சரிங்களா? அப்போ திஸ் எபிலிட்டி ஆஃப் த ஃபோர்ஸ் டு ப்ரொடியூஸ் ரொட்டேஷனல் மோஷன் இன் எ பாடி இஸ் கால்டு டார்க் ஆர் மொமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ். சரிங்களா? இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? அந்த பாடியில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரொட்டேஷனல் மோஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? இதான் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம டார்க் ஆர் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறைய சொல்லலாம். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன சொல்லணும்? நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் நம்ம டார்க் ஃபோர்ஸுக்கு. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் டோர் அபவுட் த ரிஞ்சஸ் அண்டு டேர்னிங் ஆஃப் எ நட் யூஸிங் எ ரிஞ்சஸ். ரிஞ்ச் அப்படின்னு என்ன அப்படின்னா அந்த பைப்லாம் கழட்டுவாங்க. சரிங்களா? அதுதான் ரிஞ்ச். நட்டில் என்ன பண்ணுவாங்க? கழட்டுவாங்க. சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அந்த ரொட்டேஷனல் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த பாடி என்ன ஆகும்னா ரொட்டேஷன் ஆகும். அப்போ அந்த ரொட்டேஷன் வந்து எதை டிஃபெண்ட் பண்ணி இருக்கும்? அப்போ ரொட்டேஷன் எதை டிஃபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் இட்ஸ் டைரக்ஷன் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அண்ட் த பாயிண்ட் ஆஃப் த அப்ளிகேஷன். அப்போ the extent of the rotation depends on அப்போ அந்த ரொட்டேஷன் வந்து எதை டிஃபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க? ஃபோர்ஸோட மேக்னிடியூட் அந்த மேக்னிடியூட டைரக்ஷன். சரிங்களா? அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அண்ட் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷனை டிஃபெண்ட் பண்ணி இருக்கும். சரிங்களா? அடுத்தது எப்போல்லாம் வந்து டார்க் ஃபோர்ஸ் அது ப்ரொடியூஸ் ஆகுது, டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ அப்போ என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோர்ஸ் என்னாகும்? ஒரு பாடியில் ஆக்ட் ஆகும்போது என்னாகும்? அங்கே டார்க் ஃபோர்ஸ் ஆனது ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ டார்க் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது என்னாகும்? அந்த ஆப்ஜெக்ட் என்னாகும்? ரொட்டேஷனல் மோஷன் அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பாடி என்னாகும்? ரொட்டேஷனல் மோஷன் அது ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இந்த ரொட்டேஷனல் மோஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் பார்த்தோம் அப்படின்னா டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அந்த ஆங்குலர் மொமெண்டம் என்னாகும்? டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. when torque produce rotational motion in a body its angular momentum changes with respect to time. சரிங்களா? அப்போ இந்த செக்ஷன் நம்ம என்ன பற்றி நம்ம படிக்கிறோம்னு பார்த்தோம் அப்படின்னா டார்க் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட் ஆன் ரிஜிட் பாடிஸ். அதை பற்றி நம்ம இப்போ நம்ம டெஃபினேஷன் ஆஃப் டார்க் நம்ம பார்க்கலாம். சரி, அதாவது டார்க்கோட டெஃபினேஷன். சரிங்களா? இப்போ டார்க்கோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா டார்க் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த moment of the external applied force about a point or axis of rotation. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டார்க்கோட டெஃபினேஷன். சரிங்களா? இப்போ ஒரு பாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்டில் இல்லை அப்படின்னா ஒரு ஆக்சிஸ் பாயிண்டில் இருக்கும்பொழுது பார்த்தோம்னா அதில் ஆக்ட் ஆகக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட மொமெண்ட் தான் என்ன சொல்கிறோம்? நம்ம டார்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதோட எக்ஸ்பிரஷன் டார்க்கோட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா டவ் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். சரிங்களா? இங்கே ஆர் வெக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட். சரிங்களா? ஆர் வெக்டர் அப்படிங்கிறது என்னது? பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட். அதே மாதிரி எஃப் வெக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
ஆக்டிங் ஆன் த பாடி சரிங்களா. அதாவது எஃபெக்ட்டுங்கிறது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி சரிங்களா. இப்போ ஆர் வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னா பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட்டு, அதே மாதிரி எஃபெக்டாங்கிறது என்னது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி சரிங்களா. அப்போ த ப்ராடக்ட் ஆஃப் ஆர் வெக்டர் அண்ட் எஃபெக்ட் நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தோம் அப்படின்னா வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் நம்ம சொல்லலாம். இது நம்ம செகண்ட் லெசன்லேயே நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா. அப்போ த ப்ராடக்ட் ஆஃப் ஆர் வெக்டர் அண்ட் எஃபெக்ட் என்ன சொல்லலாம் நம்ம வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம அங்கே சொல்லலாம் சரிங்களா. அதே மாதிரி இந்த ரெண்டு வெக்டர் வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது ரிசல்ட் நம்ம என்ன கிடைக்குன்னா ஒரு அனதர் வெக்டர் கிடைக்கும். ரெண்டு வெக்டர் என்ன பண்ண நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு இன்னொரு வெக்டர் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. அப்படி கிடைக்கக்கூடிய வெக்டர் பார்த்தோன்னா அந்த இரண்டு வெக்டர்களுக்கு எப்படி இருக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஆர் வெக்டர் அண்ட் எஃபெக்ட் என்ன பண்ணுறோம் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம், நம்ம அதாவது வெக்டர் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்படி வெக்டர் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன நம்மளுக்கு அனதர் வெக்டர் கிடைக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய அந்த அனதர் வெக்டர் பார்த்தோம்னா அந்த போத் டூ வெக்டர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும் சரிங்களா. அதை நம்ம என்ன சொல்லணும் நம்ம டார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்னது டார்க். டார்க்குங்கிறது டவு வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது அப்போ அந்த டார்க்குங்கிறது என்ன அப்படின்னா வெக்டர் குவான்டிட்டி. டார்க் அப்படிங்கிறது என்னது வெக்டர் குவான்டிட்டி சரிங்களா. அப்போ அந்த டார்க்கோட மேக்னிடியூட் பார்த்தோம் அப்படின்னா அப்போ அந்த டார்க்கோட மேக்னிடியூட் வந்து RF sin θ அண்டு டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆர் வெக்டர் அண்ட் எஃப் வெக்டருக்கு எப்படி இருக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும் சரிங்களா. அப்போ டார்க்கோட மேக்னிடியூட் என்ன அப்படின்னா RF sin θ அண்ட் அதோட டார்க்கோட டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆர் வெக்டர் அண்ட் எஃப் வெக்டருக்கு எப்படி இருக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதே மாதிரி இதோட யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் மீட்டர். டார்க்கோட யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் மீட்டர். அது நம்ம ஃபார்முலாவை எழுதலாம் சரிங்களா. என்ன அப்படின்னா டவ் வெக்டர் ஈக்குவல் டு RF sin θ n கேப் சரிங்களா. இங்கே தீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த ஆங்கிள் பிட்வீன் ஆர் வெக்டர் அண்டு எஃப் வெக்டர். ஆர் வெக்டருக்கும் எஃப் வெக்டருக்கு இடையில் உள்ள அந்த ஆங்கிள் தான் என்ன சொல்லணும் நம்ம தீட்டா சரிங்களா. அதே மாதிரி n கேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த யூனிட் வெக்டர் இன் த டைரக்ஷன் ஆஃப் டவ் வெக்டர் சரிங்களா. அந்த டவ் வெக்டரோட டைரக்ஷன் தான் என்னது யூனிட் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. சம்டைம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா டார்க் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா சூடோ வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டார்க் என்ன சொல்லணும் நம்ம சூடோ வெக்டர் அப்படின்னு நம்ம அங்கே சொல்லுவோம். ஏன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது தான் ஆர் வெக்டர் அண்டு எஃப் வெக்டர் என்னது எஃப் வெக்டர்னால நம்மளுக்கு அந்த வெக்டர் நம்மளுக்கு கிடைக்குது. சூடோ என்ன அப்படின்னா அந்த டார்க் வெக்டர் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம இதை சூடோ வெக்டர் அப்படின்னு நம்ம அங்கே சொல்கிறோம் சரிங்களா. பாருங்கள் it needs the other two vectors r vector and f vector for its existence சரிங்களா. r vector and f vectorல உருவாக்குனால இது என்ன சொல்லணும் நம்ம சூடோ வெக்டர் அப்படின்னு நம்ம அங்கே சொல்லிட்டோம் சரிங்களா. அதே மாதிரி நம்ம டார்க்கோட டைரக்ஷன் வந்து என்ன பண்ணலாம் நம்ம அங்கே கண்டுபிடிக்கலாம். எது மூலிமா நம்ம கண்டுபிடிக்கலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா எதை நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் ரூல் சரிங்களா. டார்க்கோட டைரக்ஷன் நம்ம எது மூலிமா நம்ம கண்டுபிடிக்கலாம் ரைட் ஹேண்ட் ரூல் சரிங்களா. அப்போ இந்த ரூல் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தோன்னா த ஃபிங்கர்ஸ் ஆஃப் ரைட் ஹேண்ட் ஆர் கெப்ட் அலாங் த பொசிஷன் வெக்டர். ஃபிங்கர்ஸ் என்ன பண்ணுது அந்த ஃபிங்கர்ஸ் எதை மென்ஷன் பண்ணுன்னு பார்த்தோம் அப்படின்னா பொசிஷன் வெக்டர் சரிங்களா. அண்ட் வித் த பால்ம் ஃபேஸிங் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். அந்த பால்ம் ஃபேஸிங் எதுக்கு டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன். அண்டு வென் த ஃபிங்கர்ஸ் ஆர் கர்ல்டு த தம் பாயிண்ட் டு த டைரக்ஷன் ஆஃப் டார்க் சரிங்களா. அப்போ தம் பாயிண்ட் எதை மென்ஷன் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறது இது டயக்ராமில் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அதே மாதிரி த டைரக்ஷன் ஆஃப் டார்க் ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் த டைப் ஆஃப் ரொட்டேஷ்னல் கேசஸ் பை த டார்க் சரிங்களா. அப்போ அந்த டார்க்கோட டைரக்ஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு சில சில கேசஸ் வந்து இருக்குது. அது நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த டைரக்ஷன் ஆஃப் டார்க் இஸ் அவுட் ஆஃப் டைரக்ஷனோட டார்க் பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் த பேப்பர். அப்போ டைரக்ஷனோட டார்க்கோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அவுட் ஆஃப் த பேப்பரில் இருந்தது அப்படின்னா அப்போ அந்த டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும் சரிங்களா. அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆன்டி கிளாக் வைஸ். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இன் அதர் ஹேண்ட் என்ன அப்படின்னா இஃப் த டைரக்ஷன் ஆஃப் த டார்க் இன்டு த பேப்பர் சரிங்களா. அந்த டைரக்ஷன் எப்படி இது இன்டூ த பேப்பர். அந்த டார்க்கோட டைரக்ஷன் எப்படின்னா இன்டூ த பேப்பரில் இருந்தது அப்படின்னா அப்போ அந்த டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கிளாக் வைஸில் இருக்கும். இதுதான் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா இன் மெனி கேசஸில் பார்த்தோம் அப்படின்னா த டைரக்ஷன் அண்டு மேக்னிடியூட் ஆஃப் த டார்க். அப்போ அந்த டார்க்கோட டைரக்ஷனும் மேக்னிடியூடும் பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டாக தான் இருக்கும் சரிங்களா. அதாவது மெனி கேஸில் பார்த்தோம் அப்படின்னா டார்க்கோட டைரக்ஷனும் மேக்னிடியூடும் எப்படி இருக்கும் அப்படின்னா செப்பரேட்டாக இருக்கும் சரிங்களா.
டார்க்கோட டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எதை நம்ம யூஸ் பண்ணால் வெக்டர் ரூல் ஆர் ரைட் ஹேண்ட் ரூல் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். சரிங்களா, அந்த டார்க்கோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுறோம் நம்ம வெக்டர் ரூல் ஆர் ரைட் ஹேண்ட் ரூல். அதே மாதிரி மேக்னிடியூடுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேலரும் நம்ம இங்கே ஃபார்மும் யூஸ் பண்ணுறோம் நம்ம. அப்போ ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதும்போது என்ன அப்படின்னா டவ் ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் தீட்டா. டவ் ஈக்குவல் டு என்னது ஆர்எஃப் சைன் தீட்டா. சரிங்களா, இங்கே பார்த்தோம் அப்படின்னா த எக்ஸ்பிரஷன் ஃபார் த மேக்னிடியூட் ஆஃப் டார்க் கேன் பி ரிட்டன் இன்டு 2 different waves. சரிங்களா, அப்போ என்ன பண்ண நம்ம அந்த டார்க்கோட மேக்னிடியூடை நம்ம 2 டைப்பாக 2 different டைப்பில் நம்ம எழுதலாம். சரிங்களா, அங்கே என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம் அப்படின்னா சைன் தீட்டா எய்தர் வித் ஆர் ஆர் எஃப் இன் த ஃபாலோயிங் மேனர். சரிங்களா, அப்போ தஃப டவ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எஃப் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப் பெர்பெண்டிகுலர். சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா டவ் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா இன்ட்டு எஃப் ஈக்குவல் டு ஆர் பெர்பெண்டிகுலர் கிராஸ் எஃப். சரிங்களா, இங்கே பார்த்தோம் அப்படின்னா எஃப் சைன் தீட்டா, இங்கே எஃப் சைன் தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா த காம்போனன்ட் ஆஃப் எஃப் வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு ஆர் வெக்டர். இங்கே எஃப் சைன் தீட்டாங்கிறது என்னது காம்போனன்ட் ஆஃப் எஃப் வெக்டர். எதுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர் வெக்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதே மாதிரி ஆர் சைன் தீட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காம்போனன்ட் ஆஃப் ஆர் வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு எஃப் வெக்டர். அப்போ இங்கே ஆர் சைன் தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா காம்போனன்ட் ஆஃப் ஆர் வெக்டர். எதுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப் வெக்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இதுதான் அங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, அதாவது டவ் ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் தீட்டா, அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஆர். சரிங்களா, அதுக்கு நம்ம சொல்லிக்கணும் நம்ம இங்கே எஃப் வெக்டர்ங்கிறது என்னது காம்போனன்ட் ஆஃப் எஃப் வெக்டர், அது எஃப் சைன் தீட்டா அண்டு எஃப் காஸ் தீட்டா. எதுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கும் ஆர் வெக்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். சரிங்களா, அடுத்து செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா டவ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா எஃப் ஈக்குவல் டு ஆர் பெர்பெண்டிகுலர் எஃப். சரிங்களா, இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க செகண்டில் ஆர் பெர்பெண்டிகுலர் கிராஸ் எஃப். சரிங்களா, அதாவது எஃப் வெக்டர் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர் வெக்டருக்கு எப்படி இருக்கும் பெர்பெண்டிகுலர் இருக்கும். இது வந்து காம்போனன்ட்ஸு ஆர் வெக்டர் சைன் தீட்டா ஆர் எஃப் சைன் தீட்டா காஸ் தீட்டா. சரிங்களா, அதான் கொடுத்துருக்காங்க ஆர் வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு எஃப் வெக்டர். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் தீட்டா பிட்வீன் ஆர் வெக்டர் அண்ட் எஃப் வெக்டர் த டார்க் டேக் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். சரிங்களா, ஆர் வெக்டர் அண்ட் எஃப் வெக்டர் ஆங்கிள் தான் என்னது தீட்டா. சரிங்களா, அப்போ அந்த தீட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும்போது டார்க்கோட வேல்யூஸ் எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் த டார்க் இஸ் மேக்ஸிமம், அதாவது டார்க் வந்து எப்போ வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர் வெக்டர் அண்டு எஃப் வெக்டர் எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கு எப்படி இருக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரிங்களா, இதுதான் ஆர் வெக்டர், இது எஃப் வெக்டர். உனக்கு எப்படி இருக்குது பெர்பெண்டிகுலர் இருக்குது. பெர்பெண்டிகுலருங்கிறது என்னது 90 டிகிரி. அப்போ தீட்டா ஈக்குவல் என்ன அப்படின்னா 90 டிகிரி. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு தெரியும் சைன் 90 டிகிரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1. அப்போ டவ் மேக்ஸிமம் ஈக்குவல் டு ஆர் எஃப். அப்போ டார்க்கோட வேல்யூ எப்படின்னா இங்கே மேக்ஸிமம் இருக்குது. எப்போ அப்படின்னா ஆர் வெக்டர் அண்ட் எஃப் வெக்டர் எப்படி இருக்கணும் ஒன்றுக்குன்னு பெர்பெண்டிகுலர் இருந்து அப்படின்னா அங்கே டார்க் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும். சரிங்களா, அடுத்தது பார்த்தோம்னா டார்க் வந்து எப்போ வந்து ஜீரோவாக இருக்கும். டார்க் வந்து எப்போ வந்து ஜீரோவாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர் வெக்டர் அண்டு எஃப் வெக்டர் பேரலல் ஆர் ஆன்டி பேரலல். சரிங்களா, இங்கே பாருங்கள் ஆர் வெக்டர் அண்ட் எஃப் வெக்டர்ங்கிறது பேரலாக இருக்குது. இப்போ பேரலாக இருக்கும்போது ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0 டிகிரி. அப்போ சைன் 0 டிகிரியோட மதிப்பு என்னென்னா 0. அப்போ டவ் ஈக்குவல் டு என்னது 0. இன்னொன்று என்ன அப்படின்னா ஆன்டி பேரலல் ஆர் வெக்டர் அண்ட் எஃப் வெக்டர் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்டி பேரலல். அப்போ ஆன்டி பேரலல் இருக்கும்போது அதோட ஆங்கிள் என்னவாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. சரிங்களா, அப்போ சைன் 180 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னா இங்கே 0. சரிங்களா, அப்போ டவ் ஈக்குவல் டு என்னவாக இருக்குங்க 0. சரிங்களா, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி அண்டு சைன் 0 டிகிரி ஈக்குவல் டு 0. ஆன்டி பேரலங்கும் போது தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ சைன் 180 மதிப்பு என்ன அப்படின்னா 0. அப்போ டவோட வேல்யூ என்னன்னா 0. சரி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டார்க் இஸ் 0. எப்போ 0 ஆகும் பார்த்தோம்னா இஃப் த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். சரிங்களா,
எப்போ வந்து டார்க்கோட வேல்யூஸ் வந்து டார்க் வந்து 0வாக இருக்குன்னு பார்த்தோம்னா த ஃபோர்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, இங்கே ரெஃபரன்ஸ் பாயிண்டில் வந்து ஆக்ட் ஆகும்போது அங்கே டார்க் என்னவாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 0வாக இருக்கும். அப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்டில் வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆர் வெக்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். ஆர் வெக்டர் என்னவாக இருக்குங்க 0வாக இருக்கும். அப்போ 0வாக இருக்கும்போது அப்போ டவ் அதாவது டார்க் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். அதுதான் எங்கள் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? Thank you, students.